शिरडीपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं श्री சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். சாயப்பா இன்று நமக்கு என்ன கூறுகிறார்கள் என்றால், அன்பு குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இப்போது உன் வாழ்க்கை வானவில் போல மாறப்போகிறது. நீ இதுவரை என்னிடம் பல முறை வந்திருக்கிறாய். சாயப்பா, என் கஷ்டங்கள் என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காட்டுங்கள் சாயப்பா என்று கேட்டாய். நான் நிச்சயமாக உன் ஆசையை நிறைவேற்றுவேன். மிக விரைவில் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன். என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் உன் நல்ல வாழ்க்கை தொடங்கும். பயப்படவே பயப்படாத என் தங்கமே. நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்ற இங்கே இருக்கிறேன். நீங்கள் எப்போவும் என்கிட்டையும் அப்பா கிட்டேயும் வரலாம். நான் என்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருப்பேன். நீங்கள் என்னை ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை காட்டுவேன். நான் 7 கடலுக்கு அப்பால் நீ இருந்தாலும் நான் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நினைத்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன். நான் உன் தந்தை. நான் உங்களுக்கு ஒரு முடிவை தருகிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சாய் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்த பிறகு அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருவார். அவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாக அதனை தீர்த்து நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான உங்களுக்கு ஒரு பரிசையும் தருவார். எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிய என் குழந்தை தனது சொந்த காலில் விலைமதிப்பற்ற வாழ்க்கையை கொடுப்பார். இந்த தந்தை உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார். பாபா, நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? என் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து ஷரத்தாவுடன் மகிழ்ச்சியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் குழந்தையின் மகிழ்ச்சிக்காகவும் நான் எதையும் செய்வேன். நீ ஏன் என் வாக்கு இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி அதை எப்படி தீர்ப்பார் என்று நம்ப மாட்டேங்கிறாய்? நான் ஒரு நாள் கூட உன்னை சந்தோஷமாக இருக்க விடவில்லை என்று என் மீது கோபப்படுகிறாய். நீ அருகில் வந்து உட்காரு. உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன். உனக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்று யோசிக்கிறாய். அது உன் தவறு அல்ல, உன் துன்பத்தின் அர்த்தம். அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உங்கள் முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பாவங்கள் அந்த பாவ கர்மாக்களின் விளைவுகளாகும். இந்த வாழ்க்கையில் முந்தைய ஜென்மங்களின் பாவ கர்மாக்கள் உங்களை வேட்டையாடுகின்றன. நீங்கள் அவற்றை விரைவாக அகற்ற விரும்பினால் நீங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் என் மனம் சோகமாக இருக்கிறது. சரி, இவ்வளவு நல்ல குழந்தை, நான் கஷ்டப்பட வேண்டுமா என்று நினைக்கிறாய். ஆனால் பரவாயில்லை. உங்கள் தந்தையை புரிந்து கொள்கிறீர்களா? இவை அனைத்தும் உங்கள் சொந்த நன்மைக்காகவே. நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்குகிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்கள் கெட்ட கர்மா எவ்வளவு சீக்கிரமாக நீங்குதோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு சந்தோஷமும் இருக்க முடியும். அதனால்தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு. ஒன்றும் யோசிக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை. நீ எத்தனை கஷ்டங்களை எதிர்கொண்டாலும், நீ எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பேன். நீ அதிலிருந்து வெளியே வந்த பிறகு உனக்கு அற்புதமான வாழ்க்கையும் தருவேன். நீ எப்போதும் என் குழந்தைதான். சோர்வடைய வேண்டாம். இது இந்த தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இன்னொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் உங்களை நினைவில் கொள்ள மறந்து விடலாம். ஆனால் நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது நான் என் குழந்தையை கூட விட்டு விட மாட்டேன். ஒரு நொடியும் கூட நான் உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன். இதை உன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள். இந்த ஒரு விஷயத்தை நீ அறிந்திருந்தால் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ பின்வாங்க மாட்டாய். நீ பயப்பட மாட்டாய். ஏனென்றால் உன் பின்னால் ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. இந்த தந்தையின் ஆசீர்வாதம் எப்போதும் ஒரே வார்த்தை தான். என் கல்லறையிலிருந்து நான் உனக்கு பதிலளிப்பேன். நினைவில் கொள் குழந்தையை. எத்தனை நாட்கள் அல்லது ஆண்டுகள் ஆனாலும் சரி, என் நாமத்தை ஒரு முறை ஜெபித்தால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் நீ என் குழந்தைதான். நீ என்னை நம்பி பாபா என்று அழைத்த நாளே நீ என் குழந்தையாகி விட்டாய். ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகிறார்கள் தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சி. எந்த பெற்றோருக்கும் தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை விட வேறு எதுவும் முக்கியமில்லை. என் குழந்தை, உங்கள் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம். உங்கள் பாவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் உன்னை ஊக்கப்படுத்தினாலும் ஊக்கப்படுத்த விட்டாலும், இந்த அப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன். ஒரு குழந்தைக்கு யாரும் இல்லை என்ற கவலையை விட தந்தை இல்லாமல் இருந்தால்தான் மிகவும் கடினம். அந்த கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை சமாளித்து அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த அப்பா உங்கள் பின்னால் இருக்கிறார். அவர்கள் என்னை பார்த்தவுடன் அவர்கள் உடனடியாக திரும்பி ஓடிவிடுவார்கள். இல்லையெனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும்.
பயப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், ஒரு அடி முன்னோக்கி எடுங்கள். நான் உங்கள் பின்னால் இருக்கேன், அதை நம்பும். பிரச்சனைகளுக்கு நேருக்கு நேர் சந்திக்கிறேன், மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். சோர்வடையாதீர்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். பாபா அவர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார். நான் அதை பார்த்தேன். பாபா தனது குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த செய்தியை கொடுத்தார். அனைவரும் பாபா மீது முழு நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் அனைத்து நல்ல செயல்களையும் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.